அது மீரா. கண்ணனை காதலிச்சாங்க. கண்ணனுக்காக காத்துட்டு இருக்காங்க. காதலிச்சாங்களா? எவ்வளவு நாளா? அது வாழ்நாள் முழுக்க. வாழ்நாள் முழுக்கவா? காத்துட்டு இருக்கிறதுலயே ஒரு சுகம் இருக்குன்னு மீராவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் என் கூட வந்துடுறியா? நல்லா வச்சு பாத்துக்க. கண் கலங்காம வச்சு பாத்துக்க. பையன் மட்டும் தான் சொல்லணுமா? பொண்ணுங்க சொல்லக்கூடாதா? நம்ம ஒண்ணு பின்னாடி சுத்துவோம், அதுக்கு நம்மள பிடிக்காது. நம்ம பின்னாடி ஒண்ணு சுத்தம், அத நமக்கு பிடிக்காது. அது பின்னாடி ஒண்ணு சுத்தம், அது அதுக்கு பிடிக்காது. புரியல? ஆக மொத்தம் நமக்கு பிடிச்சது எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல வரேன். எனக்கு மத்தவங்களோட ஒப்பீனியன் பத்தி கவலையே கிடையாது, துளி கூட கவலை கிடையாது. நான் என் லைஃப நான் வாழ்றேன். நான் எனக்கு பிடிச்சதை நான் செய்யறேன். என்ன நல்லவன்ட்டு நான் நினைச்சா போதும். என்ன மத்தவங்க நினைக்கணும்னு அவசியம். முதல் காதல் அவ்வளவு சீக்கிரமா யாருனாலையும் மறக்கவே முடியாது. ஏங்க, உங்களுக்கு முதல் காதல் இருக்காங்க? இருக்குமா? அவங்க பேர் என்ன? மீனா. மீனாவா? இல்ல இல்ல மீனா இல்ல, ராதா. ராதா தான் அப்ப முதல் காதலா? ராதா இல்லம்மா, ராதாக்கு முன்னாடி ஸ்னேகா. ஸ்னேகா. ஸ்னேகாவா? இல்லையே, அவ கிளாஸ்மேட் ஒருத்தி இருப்பாளே. அம்பிகா. 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 அம்பிகாவா? அம்பிகா தான் நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? இல்லம்மா, அம்பிகா இல்லம்மா, பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தாலே கீதா இல்லம்மா. அம்பிகாவா இல்ல ராதிகாவா, ராதாவா இல்ல அமலாவா இல்ல ரேகாவா, நம்ம சௌந்தர்யாவா? கண்ணபுள்ள வந்தது யாருன்னு சொல்லு மாப்பிள்ள மாப்பிள்ள. ஏங்க, கம்ப்ளீட்டுக்கும் ஃபினிஷுக்கும் என்னங்க வித்தியாசம்? உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் உன்னோட வாழ்க்கைக்குள்ள வந்தேன், உன்னோட வாழ்க்கை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீ என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்த, என்னோட வாழ்க்கை ஃபினிஷ் ஆயிடுச்சு.